ஹலோ மக்களே, இப்போ ஒரு சரியான சண்டை விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் வெடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே பார்வதி அவர்களுக்கு கண் அடிபட்டுருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதனால சபரி அவர்களெல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. சபரியோட முட்டி ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கு இடிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க மெடிக்கல் ரூம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமை மறுபடியும் ரீகண்டக்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஜட்ஜஸ் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு தடவை ரீகண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இதுதான் நடந்தது, ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதையே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை நான் சொல்லிட்டேன். இப்போ விக்ரம்ஸ்க்கும் பார்வதிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 லைக்னா இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருக்கு அடிபட்டுடுச்சு. ஸோ அதனால் ஆட்டம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. திவ்யா கிட்ட 2 பாட்டிலும் சபரி கிட்ட 2 பாட்டிலும் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நம்மளுக்கு அடிப்பட்ட நேரத்தில் இவங்க 2 பேர் டிராவில் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சபரிநாதனுடைய இதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கிட்ட இருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அடிப்பட்டு வெளியே வந்துட்டாங்க பார்வதி. ஸோ அந்த நேரத்தில் சபரி தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர்களை பயங்கரமாக புகழ்ந்தெல்லாம் தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்வதி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஆட்டத்தை ரீகண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீகண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் ரீகண்டக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய பார்வதி அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு சில தவறுகள் பண்ணாங்க. தவறுகள் ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் திவ்யா அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் சபரியெல்லாம் பயங்கர ஹார்டாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பயங்கரமாக தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக காண்டாகி அந்த இடத்துல உங்களோட நடுநிலையா நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையும் கலவரமே உருவாகுது. அதுக்கப்புறம் தான் விக்ரம் கிட்ட வராங்க பார்வதி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னமோ நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பேப்பா. இன்றைக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்தது. ஆனால் அதை பற்றி நீ எதுவுமே கேட்கலையே, எதுவுமே பேசலையே. இதுதான் உன்னுடைய நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நடுநிலை அப்படின்னு சொல்கிறதா? எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்னையே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கு பார்வதி பேசியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு பயங்கரமான சப்போர்ட் சபரிக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கனியக்காவெல்லாம் ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அது அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். ஓகே, அவங்க ஏன் அவ்வளோ தூரம் மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் ஆச்சு அவர் தானே நடுநிலையாக பேசுவாப்பில், எல்லார் பக்கமும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல, இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஏன்டா என் பிரச்சனைக்கு மட்டும் நீ பேசவே இல்லை, நடுநிலையான ஒரு ஆள் தானடா அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் அப்படிலாம் பேசுவேன் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி செம்மையாக கலாய்ச்சி தள்ளுறாப்பில்ல விக்ரமும். நம்ம அக்கா வேறு பயங்கரமாக ஐப் ஆகிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான் பண்ணுவேன், இப்போ வருது பாரு உன்னுடைய முகம், இப்போ வருது பாரு ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இவங்களும் விடுற மாதிரி இல்லை. பார்வதியை பற்றி சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கெல்லாம் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் விக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாப்புல. சொல்லப்போனால் பார்வதி அவர்களுக்கு பயங்கர எதிராளியாக இருந்துட்டு இருந்தார். ஏன்னா அப்படி கத்தி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தார், இதெல்லாம் தப்பு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கிடையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளார மோதிக்கிச்சு. ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை வெடிச்சுது. இந்த பக்கம் சபரிநாதன் அவர்கள் கமருதீன் கிட்ட கையை நீட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதி பக்கமே நம்ம திவாகர் நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காப்புல அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜில் யூஸ் பண்ணி செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காப்புல விக்ரம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ தாண்டா விக்ரம் உன்னுடைய ரியல் ஃபேஸே வெளியே வருது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக இப்போ சாண்ட்ரா அவர்கள் பண்ணாங்க, என்னை வீட்டுக்கு முன்னாடி அதுவும் குறிப்பாக எங்கள் அப்பா அம்மா பார்க்குற அளவுக்கு என்னை அள வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காப்புல. மனசு மீசை தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு முழுன்னு சின்ன பையன் அப்படியே ஜப்பி மாதிரி இருக்காப்புல. ஜப்பி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்களே, இட்ஸ் மீன்ஸ் க்யூட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் சொல்லணும் அப்படின்னா, பார்வதி பக்கமும் சில நியாயங்கள் இருக்குது, சில நியாயங்கள் சபரிநாதன் பக்கமும் இருக்குது, சில நியாயங்கள் திவ்யா அவர்கள்கிட்டே வந்துடுது. திவ்யா பார்த்திங்கன்னா ஃபேராக கேம் ப்ளே பண்ணாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, உண்மையாலுமே கரெக்டாக விளையாடினாங்க. பட் சபரிநாதன் இருக்காப்புல கடைசி ரவுண்டெல்லாம் மனுஷன் வேறு லெவல் விளையாட்டு ஒரு மாதிரி மேன் ஹேண்ட்லிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன கையை பிடிச்சி தள்ளியும் விட்டாப்புல. ஆனால் இப்படி பிடிச்சி நின்றவர் இந்த பக்கம் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி வெறியாக வந்து விளையாடிட்டு இருந்தார். இப்போ இதில் இன்னும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சு சபரநாதன் வந்து கேப்டனாகவும் ஆயிடுறாரு. ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண் வந்து அடிபட்டிருக்கு, இதெல்லாம் சகஜங்க, விளையாட்டில் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. என்னடா நீ ஒன் சைடாக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு கிரவுண்ட்லேயே, அதாவது கார்டன் ஏரியாவிலே இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நீ வந்து பானபத்திர ஓனாட்டி மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இந்த மாதிரி பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாதீங்க, அதை தான் நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களும் தன்னுடைய பதிலடியை வந்து கொடுக்குறாப்புல. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலியமாக, வார்த்தைகள் மூலியமாக வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கடுமையாக யூஸ் பண்ணல, ஆனால் அந்த இடத்துக்கு என்ன சொன்னால் ஐப் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை போட்டு பயங்கரமாக ஐப் ஏற்றி விடுறாங்க பார்வதியை. ஸோ அதை தொடர்ந்து தான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் அந்த பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. அதை தான் நீங்கள் ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜஸ்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சுது. ஏன்னா பார்வதி அவர்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அடிப்பட்டதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் இது வந்து விளையாட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்னாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்களே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. யார் பார்வதியே வந்து ஓகே கண்ணில் அடிபட்டுடுச்சு, தெரியாமல் அடிபட்டுடுச்சு, அது கேம்னால் வந்து அடிபட்டது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது ரவுண்டில் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், சபரிநாதன் வந்து விளையாடுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கேமு. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பக்கம் கூட போக முடியல. சொல்லப்போனால் திவ்யாவெல்லாம் அமைதியாக நின்றுட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, அதெல்லாம் வேறு விஷயமா இருந்தாலும் அமைதியாக எப்பா சாமிங்களா நீங்கள் எப்படின்னா அடிச்சுக்கோங்கடா, என்னால் முடியாதடா சுவாமி அப்படின்னு சொல்லி அமைதியாகிட்டாங்க. பார்வதி வந்து மறுபடி போனாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் சபரிநாதன் தூக்கியெல்லாம் போட்டாப்புல. ஓகேங்களா, கனியக்கா கிட்ட போய் எல்லாம் விழுந்து திரும்பி எந்திரிச்சு வந்து அவரை தள்ளி திரும்பி இவங்க புஷ் பண்ணி அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்து விட்டாப்புல சபரிநாதன். பட் இந்த விஷயம் மூலிமா 2 பேருடைய முகம் வந்து வெளியே வந்திருக்கு. ஒன்று வந்து சபரிநாதனுக்கு அக்ரஸிவ்னஸ் வந்து வரும், ஆனால் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாப்புல பாரு இந்த ஆட்டத்தை வேறு மாதிரி ஆடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. ஓகே, அடுத்ததாக விக்ரமுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இப்படியெல்லாம் வந்து கலாய்ப்பாரா? ஏன்னா கலாய்ச்சாலும் பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கலாய்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இத்தனை நாட்கள் நம்ம விக்ரம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சாண்ட்ரா பண்ணிட்டாங்க, அதுவும் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, எமோஷனலாக என்ன டேமேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வச்சு செய்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ரியல் ஃபேஸையும் எடுத்து வந்து கொட்டி வச்சிருக்காப்புல. பட் சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாசிட்டிவாக அமையலாம். ஏன்னா பார்வதிக்கு வந்து நெகட்டிவ் வந்து ஒரு சைடு வந்து இருக்குல்ல, ஏட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து விக்ரமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் இப்போ என்னென்னா விக்ரமுடைய ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து டேய் அப்போ இவ்வளோ நாள் நீ நடிச்சுட்டு தான் வந்துருந்துருக்க, அப்படி தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வந்துருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஆஃப் விக்ரம் வந்து நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணுறாப்புல, இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறேன். பார்வதி பண்ணுவாங்க, அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் விக்ரமை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.